பிரபல சின்னத்திரை நடிகரின் மனைவி ஷூட்டிங் நடைபெறும் இடத்திற்கே தேடி வந்து கணவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறிய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கே வராமல் சீரியல் ஷூட்டிங்கே கதி என கிடக்கும் கணவர் மீது அவரது மனைவி கூறும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள் என்ன? சீரியலே கதியென கிடக்கும் கணவன் வீட்டிற்கு வந்தே 3 மாதங்களாகிவிட்டது என நடிகரின் மனைவி புலம்பும் காட்சிகள்தான் இவை. சீரியல் நடிகர் ஐயப்பனின் மனைவி கணவர் மீது கூறும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களின் முழுமையான பின்னணி என்ன? சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் பிரபல சின்னத்திரை சீரியல் நடிகர் ஐயப்பன். தனியார் தொலைக்காட்சியில் வெளியாகும் பிரபல சீரியலில் முக்கிய வேடத்தில் இவர் நடித்து வருகிறார். கயல், தென்றல், கணாக்காணும் காலங்கள் போன்ற சீரியல்களிலும் ஒரு சில படங்களிலும் ஐயப்பன் நடித்துள்ளார். இவர் ஊட்டியைச் சேர்ந்த பிந்தியா என்ற பெண்ணை 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 13 வயதில் ஒரு மகள் உள்ளார். இந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டு வந்துள்ளனர். இவர்களது குடும்ப தகராறு பலமுறை காவல் நிலையம் வரை சென்று சமாதானப்படுத்தப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக நடிகர் ஐயப்பன் வீட்டிற்கே வரவில்லை என்று அவருடைய மனைவி பிந்தியா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வளசரவாக்கம் திருப்பதி நகர் பகுதியில் சீரியல் ஷூட்டிங் நடைபெறும் ஒரு வீட்டில் ஐயப்பன் நடித்து கொண்டிருந்தார். அங்கு வந்த பிந்தியா தனது கணவரை கண்ணில் காட்டுங்கள், அவரை ஏன் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என கடும் தகராறில் ஈடுபட்டார். கடந்த 3 நாட்களாக இங்கு வந்து செல்வதாகவும் ஆனால் தனது கணவரை கண்ணில் காட்டாமல் தன்னை தடுப்பதாகவும் ஆவேசத்துடன் கூறினார். இது குறித்து அவர் கூறும்போது கடந்த 3 ஆண்டுகளாகவே குடும்பத்துடன் ஒட்டுதல் இன்றி இருப்பதாகவும் வீட்டிற்கு பணம் தருவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஐயப்பனுங்கிற அவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன். 15 இயர்ஸ் ஆகுதுங்க. குழந்தை 13 வருஷம் ஆகுதுங்க. இப்போ 3 வருஷமா என்னை குழந்தையும் என்னையும் பார்த்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் சம்பாதிக்கிறாரு, ஆனால் தர மாட்டேங்கிறாரு வீட்டுக்கு. அப்பா அம்மா கிட்ட தான் என் குழந்தை இருக்குங்க. இது வரைக்குமே எங்க அப்பா அம்மா கிட்ட தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிருச்சுங்க. அவர் அங்க பார்க்க முடியல. இவர் ஊருக்கு போய் குழந்தைய கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாத்திட்டே இருந்தாருங்க. ஸ்கூலுக்கும் போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கும் வர்றது இல்லைங்க. இவர் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாரு. தனது கணவர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டதாகவும் தன்னையும் தனது குழந்தையையும் அடிப்பதாகவும் புகார் தெரிவித்த அவர் தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் குறிப்பிட்டார். வீட்டுக்கு வந்தா ஃபுல்லா போதை மருந்து எடுத்துக்கிற மாதிரி என்ன அடிக்கிறது, என் குழந்தை அடிக்கிறது, துன்புறுத்துறது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு வீட்டுல 8 மாசம் தான் இருப்பாருங்க. 3 வீடு மாத்தியாச்சுங்க 2 வருஷத்துல. இது எனக்கு நியாயம் கிடைக்கணுங்க இதுக்கு. ஏன்னா போலீஸ் கிட்ட போய் எந்த நியாயம் கிடைக்கல. நான் அதனாலதான் மீடியாக்கு வந்துட்டேங்க. சோ முதல்வர் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து எனக்கு கொஞ்சம் நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. அதன் பின் அத்துமீறி படப்பிடிப்பு தளத்திற்குள் நுழைந்த அவர் ஐயப்பனின் சட்டையை பிடித்து வீட்டுக்கு ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பி வாக்குவாதம் செய்தார்.
இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வளசரவாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். விசாரணையில் ஏற்கனவே இதற்கு முன்பு விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் உள்ளது என்பது தெரியவந்தது. இந்நிலையில் இருவரிடமும் புகார்களை எழுதி வாங்கிய போலீசார் இருவரும் பிரச்சனை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்றும் அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து நடிகர் ஐயப்பனிடம் கேட்டபோது 15 நாட்கள் ஷூட்டிங் முடித்து வீட்டிற்கு வருவதாக தெரிவித்தும் அதை கேட்காமல் ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கே வந்து தன்னை வேண்டுமென்றே அசிங்கப்படுத்துவதாக மனைவி மீது குற்றம் சாட்டினார். பிரபல சின்னத்திரை நடிகரின் மனைவி கணவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.